ராஜேந்திர சோழன். வாழ்க்கையில் தோல்வியே பார்க்காத ஒரு மன்னர் அப்படின்னு சொல்லலாம். பொன்னியின் செல்வனில் நிறைய பேரோட ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் என்னவா இருக்கும்? வந்தியத்தேவன். அந்த வந்தியத்தேவனை பற்றி இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ மதுரை தான் அவங்க குறிப்பிட்றாங்க. அப்போ மதுரை கொண்டன்னா மதுரை ஆட்சி, அதாவது கைப்பற்றினேன். மதுரையை ஜெயிச்ச சோழன், கோப்பரகேசரி பொறுமை. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. தமிழ் இந்த புகழ் இருக்கிற வரைக்குமே சோழர்களுடைய புகழ் அழியாது. எல்லாருக்குமே தெரியும் ராஜராஜ சோழன், அவருடைய பையன் ராஜேந்திர சோழன். வாழ்க்கையில் தோல்வியே பார்க்காத ஒரு மன்னர் அப்படின்னு சொல்லலாம். அவர் நினைவிடம், அதாவது அவருடைய பள்ளிப்படை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கோவில் வந்து இப்போ இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரம்மதேசம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம். அந்த கோயில் என்ன? ராஜேந்திர சோழன் இங்கே தான் புதைக்கப்பட்டிருக்கிறாரா? எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரம்மதேசம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமங்க. நீங்கள் சுற்றி எங்கே பார்த்தீங்கனாலுமே சுற்றியுமே பச்சை பசன்னு ரொம்ப அழகாக இருக்குது இந்த கிராமம். கோயிலுக்குலாம் வந்துட்டுருக்கோம். இந்த கோயில் யார் கட்டியிருக்கிறா அப்படின்னா, இந்த கோயில் பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்டிருக்கு, சோழர்களுடைய காலத்துலையும் கட்டப்பட்டிருக்கு. இந்த இரண்டு பேருடைய காலங்களில் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்குங்க. சரி, இந்த கோயிலுக்கு இப்போ இந்த ஊரில் என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா ராஜேந்திர சோழர் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கான பெயர் கல்வெட்டுகள் என்ன இருக்குது அப்படின்னா சந்திரமௌலீஸ்வரர் கோயில் அப்படின்னு இருக்குங்க. உள்ளே வந்துட்டோம். ஒரு சின்ன கோவிலுங்க, ஒரு சின்ன கோவில் தான், ஆனால் மிகப்பெரிய அளவில் ஒரு வரலாறு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அது ரெண்டு கலரில் தெரியுது. ஹே, இது என்ன கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு மணல் மாதிரி இருக்குது, இது என்ன கொஞ்சம் கல் மாதிரி இருக்குது தனியாக. ஏன்னா ரெண்டு பேர் வந்து கட்டியிருக்கிறாங்க. நான் சொன்னேன் இங்கே பல்லவர்கள் இருந்திருக்காங்க, சோழர்கள் இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. இந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக சாண்ட்ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். இது முழுக்க, இந்த பக்கம் முழுக்க இதான் கருவறை, இது முழுக்க பல்லவர்கள் பண்ணியிருக்காங்க. இந்த கோயில் முதல்ல பல்லவர்கள் தான் கட்டுறாங்க, சரிங்களா? அதற்கு அடுத்து தான் சோழர்கள் கட்டுறாங்க. சோழர்கள் கருங்கற்களை கட்டுறாங்க. அதனாலே உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும். பாதிக்கு மேலே, அதாவது முதல் பகுதி பல்லவர்களும் அதற்கு அடுத்த பகுதி சோழர்களும் இந்த கோயில் வந்து கட்டியிருக்கிறாங்க. இந்த கோயில் வந்து இப்போ நடசாத்தப்பட்டிருக்குங்க. தினமும் வந்து ஒரு 9 மணிக்கு மேலே வந்து திறக்கிறத வந்து சொல்கிறாங்க. இப்போ மணி காலையில் ஒரு 8 மணி தான் ஆகுது. இது பார்க்கறதுக்கு தானே சின்னதாக இருக்குது, ஆனால் இந்த கோயிலில் கிட்டத்தட்ட 90 கல்வெட்டுகள் இருக்குது. 90 கல்வெட்டுகள் இருக்குது. இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே பொன்னியின் செல்வன் வந்து படிச்சிருப்போம். பொன்னியின் செல்வனில் நிறைய பேரோட ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் என்னவாக இருக்கும்? வந்தியத்தேவன். அந்த வந்தியத்தேவனை பற்றி இங்கே கொடுத்துருக்குறாங்க. வந்தியத்தேவனுக்கு எத்தனை மனைவிகள் இருந்தது அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் கிழக்கு பார்த்து நிற்கிறேங்க. இந்த கோயிலுடைய வாசல் 2 பக்கம் இருக்குது. ஒன்று வடக்கு நோக்கி, இன்னொன்று தெற்கு நோக்கி, சரிங்களா? நான் சொன்னல 90 கல்வெட்டுகள் இருக்குது அப்படின்னு. இந்த கோயிலுடைய கல்வெட்டுகளையும், இந்த கோயிலில் கல்வெட்டுகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும், இந்த கோயிலோட ஒரு கட்டிட அமைப்பையும், இந்த இரண்டையுமே வரலாற்று ஆர்வலர் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம், சிவராமன் வந்து இப்போ உங்களுக்கு விளக்குவார். இப்போ நம்ம இந்த கோயிலோட கட்டடக்கலை பற்றி பார்க்கலாம். கட்டட அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு முதல்ல என்ன பண்ணுவோம்? மெயினாக இருக்கக்கூடியது அஸ்திவாரம் தான். இங்கே அஸ்திவாரத்திலிருந்து நம்ம இப்போ பார்ப்போம். அஸ்திவாரம் அதாவது அடித்தளம். அடித்தளம் பேர் வந்து உபானம் அப்படின்னு சொல்லுவாங்க கட்டடக்கலையோட டேர்மில். அஸ்திவாரம், அதுக்கு அடுத்தது ஜெகதி, அதுக்கு அடுத்தது குமுதவரி. குமுதவரி வந்து இங்கே இருக்கிறதுல பேர் வந்து முப்பட்ட குமுதம். ஏன் இது முப்பட்ட குமுதம் அப்படின்னு சொல்லணும்னா 1, 2, 3 பட்டை இருக்கிறதுனால இது முப்பட்ட குமுதம். இந்த குமுதவரி வந்து ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும் மாறிட்டே இருக்கும். அது என்னன்னா, அந்த கோவில் கட்டடக்கலையில் இதை அழகுபடுத்துறதுக்கு எதை மாதிரி ஒரு கர்வ் மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா உருளை குமுதவரி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இங்கே ரிங் மாதிரி போட்டிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்கும். ஸோ இந்த குமுதவரி வந்து ஒவ்வொரு பீரியட்லையும் ஒவ்வொரு மாதிரியான குமுதவரிகள் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்தது கண்டம். இந்த கண்ட பகுதி வந்து கோவிலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. கண்ட பகுதிக்கு அடுத்தது பட்டிகை. இந்த பட்டிகை பகுதியும் வந்து இந்த உறுப்பில் மிக முக்கியமான உறுப்பு. ஏன் இந்த பட்டிகை பகுதி வந்து மிக முக்கியமான உறுப்பு அப்படின்னா,
இந்த பட்டிகையும் அழகுக்காக பண்ணுறது மட்டும் இல்லாமல் மேலே ஏறக்கூடிய ஒரு ஸ்டோன் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது இந்த கல் ஏற்றி வைக்கிறதுக்கு வெயிட் பேலன்சிங்க்கும் இந்த பட்டிகை உபயோகப்படுது அப்படின்னு சொல்லி நிறைய கட்டடக்கலை நிபுணர் வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது மேலே இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து சுவரோடையும் சேர்ந்துடும், பில்லர்ஸும் வரும். அதாவது வந்து தூண்களோட இதுவும் உறுப்புகளும் இருக்குது. இங்கே கோஷ்ட தெய்வங்கள் எதுவுமே இல்லை. இருந்த சிலைகள்லாம் வந்து எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. முன்னா காலத்தில் இருந்துச்சா இல்லை இருந்ததை எடுத்துட்டாங்களாங்கிறது நமக்கு தெரியல இல்லையா. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த விமானம் வந்து ரொம்ப அழகான நேர்த்தியான விமானம். ஏன் அப்படின்னா பல்லவாவோட ஆர்கிடெக்சரும் கங்காவோட ஆர்கிடெக்சரும் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய விமான நிலை இது வந்து 3 அடுக்கு விமானம். ஒவ்வொரு அடுக்குலையும் ஒவ்வொரு விதமான ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது. அந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரியான ஒரு ஸ்கல்ப்சர்ஸ் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பூதகனோட மாரை கடித்து அவனுக்கு மோட்சம் கொடுக்குற இமேஜை வந்து இங்கே போட்டிருப்பாங்க. இது ஒரு மைத்தாலஜிக்கல் ஸ்டோரியோட ஸ்கல்ப்சர். அதுக்கு அடுத்த தளத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு விசிபிளாக தெரியல. அதுக்கப்புறம் மேலே வந்து திரும்ப ரிஷபாந்தகரோட ஸ்கல்ப்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே கிரீவம் மேலே வந்து ஸ்தூபி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க கர்நாடகா ஆர்கிடெக்சரும் நம்மளுடைய பல்லவா தமிழ் ஆர்கிடெக்சரும் சேர்ந்த விமானம் இது. இந்த கோயிலோட கட்டிட அமைப்பு ரொம்ப அழகாக இருக்குங்க. ஏன்னா நீங்கள் பேஸ்மெண்ட் பாருங்கள், அப்படியே நம்ம ஒரு பள்ளத்துக்குள்ளே வந்து நிற்கிறோம். இப்போ தரையிலேருந்து அந்த தளத்துக்கு நிற்கிறோம். ஒரு ரொம்ப அழகாக வெளியே ஒரு அவுட்டர் லேயர் மாதிரி பண்ணி அதற்கு உள்ளுக்குள்ளே வந்து கோயில் வந்து கட்டியிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, சரி இது பள்ளமாக இருக்கே, இப்போ மழை பெஞ்சா தண்ணி தேங்கிடுமே பாருங்கள். இந்த கோயில் சுற்றியுமே மழை தண்ணி வெளியே போயிடணும் அப்படின்ற மாதிரி வழிகள் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த கோயிலில் இப்போது நிறைய வந்து உடஞ்சி விழுந்துருச்சுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 வருடங்கள் ஆகி போயிடுச்சுல, அதனால் நிறைய வந்து உடஞ்சி விழுந்திருக்கு. அந்த உடஞ்சி விழுந்தெல்லாம் வெளியே கொஞ்சம் தூக்கி போட்டு இப்போ பராமரிச்சுட்டு இருக்காங்க இந்திய தொழில்துறை. இங்கே ஒரு 4 கல் கிடக்கு. என்னடா ஒரு தூண் மாதிரி இருக்கு. ஆனால் இது ஒரு இசைத்தூண். இங்கே பாருங்க, நல்லா கேளுங்க. கேட்குதா? ஆய் என்ன விழுந்துட்டேன், அதுக்காகவே கல் வச்சுருக்கேன். நல்லா கேளுங்க. கேட்குதா? உடஞ்சிருச்சு. இது நார்மல் கருங்கல். இது கருங்கல். இந்த கோயில் முழுக்கவே கருங்கல் தான் பண்ணியிருக்கு. இது கருங்கல். இந்த தூணை மட்டும் பாருங்க. இது வந்து ஒரு சின்ன ஒரு இசை மண்டபமாக சின்னதாக வந்து வச்சுருந்துருப்பாங்க. இப்போ காலமாட்டத்தினால உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. கீழே நாதி எட்டு கிடக்குங்க. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டு நிறைந்த ஒரு கோவில். இந்த கோவிலில் ஏறக்குறைய 90 கல்வெட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கர்ணா முன்னாடியே சொன்னார். 90 கல்வெட்டு அப்படின்னா யாரோடதெல்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, முதலாம் பராந்தகன் இருக்குது, முதலாம் ராஜராஜன் இருக்குது, முதலாம் ராஜேந்திரன் இருக்குது, ராஜாதிராஜன் இருக்குது, நம்ம பொன்னியின் செல்வனோட ஹீரோ அப்படின்னு கருதக்கூடிய வந்தியத்தேவன் அவருடைய இன்ஸ்கிரிப்ஷனும் இங்கே இருக்குது. அதில் என்னடா இருக்குது வந்தியத்தேவனோட இன்ஸ்கிரிப்ஷனில் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். வந்தியத்தேவனோட இன்ஸ்கிரிப்ஷனில் மிக முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறாங்க. நம்ம இந்த பொன்னியின் செல்வனை படிச்சுட்டு வந்தியத்தேவன் அப்படின்னாலே ஒரு பெரிய ஹீரோயிக்காக மட்டுமே நினைக்கிறோம். அவருக்கு ஒரே ஒரு மனைவி, அது குந்தவை தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் வந்தியத்தேவனுக்கும் 4 மனைவிகள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத இங்கே இருக்க கல்வெட்டு ஒன்று சொல்லுது. இங்கே இருக்கிறதுலே தி ஓல்டஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன், அதாவது ரொம்ப பழமையான இன்ஸ்கிரிப்ஷன் வந்து கம்பவர்மனோட இன்ஸ்கிரிப்ஷன். கம்பவர்மன் யாரு? நம்ம அபராஜித பல்லவனோட அப்பா. இவருடைய காலம் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டு. சரி, 9ஆம் நூற்றாண்டில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம ராஜேந்திர சோழனுடைய பள்ளிப்படை அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற கேள்வி தானே உங்ககிட்ட இருக்கு. இது ராஜேந்திர சோழனுடைய பள்ளிப்படை கிடையாது. அதுக்கு ஆதாரமாகவே நமக்கு இங்கே கம்பவர்மனோட கல்வெட்டு கிடைக்குது. கம்பவர்மனோட கல்வெட்டு கிடைச்சா மட்டும் போதுமா? அது வந்து ராஜேந்திரனோட பள்ளிப்படை இல்லைங்கிறத உறுதி பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ராஜேந்திர சோழன் அவருடைய 13 to 15 இன்ஸ்கிரிப்ஷன் இங்கே கிடைக்குதுங்க. ஏங்க யாராவது ஒருத்தர் அவருடைய பள்ளிப்படைக்கு அவரே தானம் கொடுக்குற கல்வெட்டு இருக்குமா? அப்போவே நம்ம யோசிக்கணும்ல, இது வந்து ராஜேந்திர சோழனுடைய பள்ளிப்படை கிடையாது அப்படின்னு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்களும் இன்னும் நிறைய வரலாற்று ஆர்வலர்களாக இருக்கக்கூடிய நிறையா பேர் சோஷியல் மீடியாவில் இதுதான் வந்து பள்ளிப்படை கோவில்னு சொல்லி எழுதுறாங்க. அது ஏன் அப்படி எழுதுறாங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஆதாரம் இங்கே ஒன்று இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே நம்மளுடைய ராஜாதிராஜன், அதாவது நம்ம ராஜேந்திர சோழன் அவருடைய மகனான ராஜாதிராஜனுடைய ஆட்சி ஆண்டு 26 சேர்ந்த ஒரு கல்வெட்டு இந்த லொக்காலிட்டியில தான் எங்கேயோ இருக்கு. ஏன்னா இதை நம்மளால கரெக்டாக குறிச்சு காட்ட முடியல. ஏன் அப்படின்னா இந்த கல்லெல்லாம் வந்து ரொம்ப சீலம் அடைஞ்சதுனால இந்த எழுத்து நம்மளால படிக்க முடியல. இதை படிக்கணும் அப்படின்னா ஒன்றும் மாவு போட்டு தான் படிக்க முடியும். அந்த ஃபெசிலிட்டி நம்ம பண்ணாதனால இப்போ நம்மளால கரெக்டாக எந்த இடத்துல அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்ல முடியல. இந்த லொக்காலிட்டியில தான் இருக்கு. அந்த 26வது ஆட்சி ஆண்டு கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா,
நம்ம ராஜேந்திர சோழர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய மனைவியான வானமாதேவி அவங்க என்ன பண்றாங்க, அவங்களும் உடன்கட்டை ஏறுறாங்க. அதாங்க சதி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அத மாதிரி உடன்கட்டை ஏறுறாங்க. அவங்க உடன்கட்டை ஏறினதுனால ராஜேந்திர சோழனுடைய மச்சான், அதாவது வானமாதேவியோட தம்பியோ அண்ணனோ, அவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த வானமாதேவியோட ஆத்மாவுக்கு தாக சாந்தி ஆகிறதுக்காக ஒரு பெரிய நீர்நிலை வெட்டுறாங்க. அந்த நீர்நிலை மூலமா மக்கள் அதுல இருந்து தண்ணி குடிக்க அந்த ஆத்மாவுக்கு வந்து தாக சாந்தி ஆகும் அப்படிங்கிறது தான் அந்த காலத்துல இருந்தக்கூடிய ஒரு நம்பிக்கை. அதுக்குண்டான இன்ஸ்கிரிப்ஷன் இந்த லொக்காலிட்டியில இருக்கு. அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, இங்க ஒரு பள்ளிப்படை இருந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்களே தவிர்த்து இது பள்ளிப்படை அப்படின்னு சொல்லி எங்கேயுமே குறிப்பிடலை. இதை வச்சு தான் வந்து எல்லாரும் நிறைய பேர் இந்த கோவில் வந்து ராஜேந்திர சோழன் அவர்களுடைய பள்ளிப்படை கோவில் அப்படின்னு சொல்லி பரவலாக சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னப்பா பாருங்க, ஸ்ரீ மதுரை கரெக்டா? மதுரை கொண்ட கோபுரகேசரி பெருமை இருக்கு. மதுரை அப்ப நம்ம மதுரை தான் சொல்றாங்க. மதுரைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மதுரை தான் பேரு. யானமலை தெரியும்ல, அங்க சமணர்கள் கல்வெட்டுல வந்து மதுரை அமணன் அத்திரை உதயநசன் ஒரு கல்வெட்டு வரும் மதுரை. சோ அப்ப மதுரை தான் அவங்க குறிப்பிடுறாங்க. மதுரை கொண்டன்னா மதுரை ஆட்சி, அதாவது கைப்பற்றணும். ஆமா, மதுரையை ஜெயிச்ச சோழன் கோபுரகேசரி பெருமர். அவர் யாரு அப்படின்னா பராந்தக சோழன், முதலாம் பராந்தக சோழனுடைய கல்வெட்டு இது. ஏன்னா நமக்கு முதலாம் பராந்தக சோழனோட ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா 1904 ஆரம்பிக்குது இல்லையா? அவர் ஈழத்தை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட கல்வெட்டு. ஏன்னா ஈழத்தை ஜெயிச்சதுக்கு அப்புறமா வந்து மதுரையும் ஈழமும் கொண்ட கோபுரகேசரி பெருமருக்கு அப்படின்னு சொல்லி வந்துடும் அவர் பேர். அது வந்து அதுக்கு முன்னாடி ஸ்ரீ மதுரை கொண்ட, ஓகே ஓகே, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன் இது. இவரோட இன்ஸ்கிரிப்ஷனும் இவரோட கல்வெட்டு இங்கே நிறையா கிடைக்குது. ஏறக்குறைய ஒரு 10க்கும் மேலே இவருடைய கல்வெட்டு இங்கே இந்த இடத்துல அதிகம் கிடைக்குது. இங்கே ஆமாம், தானம் கொடுத்தாரு, விளக்கரிக்கு தான் தானம் கொடுக்குறாரு. இங்கே கூட பாருங்க, ஸ்ரீ ராஜமல்ல சதுர்வேதி மங்கலத்து அப்படின்னு வருது. ஆமாம், இது ராஜமல்ல சதுர்வேதி மங்கலத்துன்னு வருது இல்லையா? இது ராஜமல்ல சதுர்வேதி மங்கலம்ங்கிற பேர் வந்து ராஜராஜன் அவருடைய ஆட்சி ஆண்டு 20க்கு அப்புறமா பேர் மாத்திட்டாங்க. என்னன்னு மாத்திட்டாங்க அப்படின்னா பராக்கிரம சோழ சதுர்வேதி மங்கலம், ராஜராஜனோட இன்னொரு பேர். அதாவது ராஜராஜனுக்கு நிறைய பேர் இருக்கு இல்லையா, அந்த பேர்ல பராக்கிரம சோழன் அப்படிங்கிறதும் ஒரு பெயர். இங்க நம்ம ராஜராஜன் அவருடைய இன்ஸ்கிரிப்ஷனும் இருக்கு. ராஜராஜன் இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா மேலேயே இருக்கு. சொஸ்தி ஸ்ரீ திருமகள் போல பெருநிலை செல்வியும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய அவருடைய மெய்கீர்த்திலேருந்தே ஆரம்பிக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. அவரும் வந்து இங்க நிறைய தானங்கள் கொடுத்ததுக்கு உண்டான கல்வெட்டு சொல்லுது. விளக்கரிக்க தானம் கொடுத்தது, பொன் கொடுத்தது, பொருள் கொடுத்தது மாதிரி சொல்லுது. இங்க ராஜராஜ சோழன் அப்படிங்கிற பேருடைய அவருடைய 31வது ஆட்சி ஆண்டு கல்வெட்டு ஒன்று இருக்கு. அந்த 31வது ஆட்சி ஆண்டு கல்வெட்டு முதலாம் ராஜராஜனோட இருந்திருந்தா கண்டிப்பா நம்ம ராஜராஜ சோழன் 29 ஆட்சி ஆண்டு தான் ஆண்டாங்க அப்படிங்கிறத பிரேக் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நிறைய வரலாற்று அறிஞர்கள். அது மட்டும் இல்லாம இங்க ராஜராஜனோடது 9 இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குங்க. ராஜேந்திரனோடது 13 இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. முன்ன சொன்ன மாதிரி கம்பவர்மனது ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஒரு கல்வெட்டு இருக்கு. அப்புறம் பார்த்திவேந்திராதிவர்மன், வீரபாண்டியன் தலை கொண்ட பார்த்திவேந்திராதிவர்மன். இந்த பேரை கேட்டும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? நம்ம ஆதித்ய கரிகாலன் தான் ஞாபகம் வரும். வீரபாண்டியன் தலை கொண்ட ஆதித்ய கரிகாலன், அவரோட சேர்ந்து இருந்தவர் தான் பார்த்திவேந்திராதிவர்மன். அவருடைய ஆட்சி ஆண்டு 2லிருந்து வீரபாண்டியன் தலை கொண்ட பார்த்திவேந்திராதிவர்மன் அப்படிங்கிற டைட்டிலோட இருக்காரு அப்படிங்கிற இன்ஸ்கிரிப்ஷனும் இங்க இருக்கு. இதுதான் முதல் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கருதுறாங்க வரலாற்று அறிஞர்கள். சரி, இத மாதிரி ஒரு பெரிய அழகான கோவில் ஒன்று இருக்கு இல்லையா? இந்த கோவில் இப்போ தற்சமயம் பிரம்மதேசம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கு. இதையும் வந்து பிரம்மதேசம் கோவில் அப்படின்னு சொல்றாங்க, இல்ல ராஜேந்திரன் கோவில்னு சொல்றாங்க. அப்போ கல்வெட்டு தரவுகள்ல இந்த கோவிலுக்கும் இந்த ஊருக்கும் என்ன பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜமல்ல சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற பேர்ல தான் இந்த ஊர் பல ஆண்டுகள் இருந்திருக்கு. இந்த ராஜமல்லன் அப்படிங்கிறவர் ஒரு கங்கா மன்னன், அதாவது மேலை சாளுக்கியத்தை சேர்ந்த ஒரு மன்னன். அவருடைய பெயர்ல தான் இந்த ஊர் இருந்திருக்கு, ராஜமல்ல சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு. இந்த ஊருடைய பெயர் நம்ம ராஜராஜனோட 20வது ஆட்சி ஆண்டுல மாற்றப்படுது. என்னன்னு மாற்றப்படுது? பராக்கிரம சோழன் அப்படிங்கிற பேர்ல மாற்றப்படுது. இது எப்ப மாற்றப்படுது? ராஜராஜ சோழன் அவருடைய 20வது ஆட்சி ஆண்டுல மாற்றப்படுது. அதுக்கு அப்புறத்துல இருந்து இந்த ஊர் அதே பேர்லயே விளங்கி வந்துட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய சுவாமிக்கு பேரு பூரந்தை மகாதேவர் அப்படிங்கிற பேர் தான் ஆரம்பத்திலிருந்து கடைசி கல்வெட்டு வரைக்கும் அதே பேர்லயே விளங்கி வந்துட்டு இருக்கு இந்த சுவாமி பேர். தற்காலத்துல இந்த கோவில் வந்து ராஜேந்திர சோழன் கோவில் அப்படின்னு சொல்றாங்க, இல்ல பிரம்மதேச கோவில்னு சொல்றாங்க. ரெக்கார்ட்ஸ்ல எல்லாம் வந்து சந்திரமௌலீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
ஆனால் கல்வெட்டுப்படி இது புரந்தை மகாதேவர் கோவில் தான். அந்த புரந்தை மகாதேவருக்கு தான் இங்கே எண்ணற்ற தானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏறக்குறைய 90 கல்வெட்டுலையும் இதான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சிவராமன் இந்த கல்வெட்டுகள் என்ன சொல்லுதுன்னு சொன்னார். ஆமாம், இது ராஜேந்திர சோழனுடைய பள்ளிப்படை வேற ஒரு இடத்துல இருந்திருக்கு. அதற்காக இங்கே பக்கத்தில் குளம் வெட்டுறதுக்காக வந்து பண்ணியிருக்கிறாங்களே தவிர இது ராஜேந்திர சோழருடைய பள்ளிப்படை கிடையாது. இது அவர் புதைக்கப்பட்ட கோயில் கிடையாது. ஆனால் உள்ளூர் மக்களால் அப்படி ஒரு பேசப்பட்டிருக்கு, ஒரு பரவலாக பேசப்பட்டு இருக்கு. மிகப்பெரிய அளவில் இவ்வளோ கல்வெட்டுகள் நான் பார்க்குறது இங்கே தாங்க. ஏன்னா இவ்வளோ ஒரு சின்ன கோயிலில் ஒரு 90 கல்வெட்டு பல மன்னர்கள் பல காலங்களில் கொடுத்துட்டு வந்திருக்கிறது இந்த கோயிலில் தான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, இந்த கோயில் ரொம்ப அமைதியாக ஒரு மன அமைதியை வந்து எனக்கு தருது. இந்த சுவாமிக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தாரு சிவராமன். ஜெயங்கொண்ட சோழ மங்கலத்து தாமர் கோட்டத்து புரந்தை மகாதேவர் அப்படின்னு இந்த கல்வெட்டுகள் வந்து சொல்லுது. அதுன்னு ஜெயங்கொண்ட சோழ மங்கலத்து தாமர் கோட்டத்து, அதாவது சோழர் காலத்தில் வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் இந்த எப்படி பிரிச்சிருக்கோம், நாடு, மாநிலம், மாவட்டம், வட்டம், இந்த ஊராட்சி, இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிரிச்சிருக்கோம்ல, அதே மாதிரி சோழர் காலத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, சோழ நாடு அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரி, சரிங்களா? அதில் தொண்டை மண்டலங்கிறது ஒரு மாநிலம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜெயங்கொண்ட சோழ மங்கலம் அப்படிங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட். தாமர் கோட்டம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கிருந்து தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு கல்வெட்டுகளையும் நம்ம புதுசாக ஒன்று கற்றுக்க முடியும். உள்ளுக்குள்ளே போய் நான் வந்து சிவபெருமான் வந்து பார்த்தாச்சு. மறுபடியும் வந்து நட சாத்திட்டாங்க. நான் கேட்டதுக்காக திறந்து காமிச்சாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு அந்த நந்தியோட அமைப்பு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. உள்ளுக்குள்ளே புகைப்படம் கொண்டு எடுக்கிறதுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. வெளியே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால உங்களால் காட்ட முடியல. ஆனால் நீங்கள் கட்டாயம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வியந்து போயிருவீங்க. ஒரு நிஜமானே ஒரு கண்ணுக்குட்டி உட்காந்துருக்கிற மாதிரியே தான் உங்களுக்கு அந்த அமைப்பு வந்து இருந்துச்சுங்க. உள்ளுக்குள்ளே ஒரு சிவபெருமான் இல்லை, 2 சிவபெருமான் உள்ளுக்குள்ளே இருந்துருக்கு. பல்லவர்கள் காலத்தை சேர்ந்த ஒன்று, சோழர்கள் காலத்தை சேர்ந்த ஒரு சிவபெருமான், மொத்தம் 2 சிவபெருமான் வந்து உள்ளே வந்து இருக்கிறாங்க. நான் சொன்னேன்ல இந்த பூதவரிகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. இங்கே பாருங்களேன், இது ஒரு பூதவரியை பாருங்கள். அப்படியே எப்படி கிளிக்கிற மாதிரி இந்த இருக்குது தெரியுதா? ஒவ்வொரு பூதவரியும் ஒரு கதை சொல்லுது. இதுக்கு இன்னும் பாருங்களேன், இந்த ஆர்கிடெக்ட் எவ்வளோ நுணுக்கமாக இருக்குன்றதுக்கு நான் ஒரு சொல்கிறேன். இங்கே மேலே உங்களுக்கு நம்ம இந்த ஓட்டுவில்ல இருந்துச்சுன்னா ஒரு தாங்குதலை மாதிரி அப்படியே முன்னாடி அடித்து ஒரு கட்டை மாதிரி கொடுத்துட்டு பாருங்க. இங்கே பாருங்க, அதே மாதிரி கல்லில் செதுக்கி நம்ம எவ்வளோ அழகாக பல்லவ மன்னர்கள் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. நீங்கள் இங்கே வந்து உட்காந்து ஒன்றொன்னா பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு இருக்குங்க. ஒவ்வொரு சிலை இருக்குது. இது எல்லாமே நிறைய புராண கதைகள் வந்து சொல்லுது. இங்கே பார்த்தீங்கன்னா கூட பிரம்மா வந்து இங்கே வந்து இருப்பாங்க. நிறைய சிலைகள், அந்த ஒவ்வொரு சிலைகளும் ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கு இங்கே. கிட்டத்தட்ட 1100 வருஷமாக நிறைய மன்னர்கள் இந்த கோயிலுக்கு வந்து வழங்கியிருக்கிறாங்க. நிறைய தானங்கள் வழங்கப்பட்டிருக்கு. இந்த சுற்றி உள்ள மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கோயிலாக வந்து இந்த கோயில் வந்து விளங்கிட்டு இருக்குங்க. ராஜேந்திர சோழர், ராஜராஜ சோழர், பல்லவ மன்னர்கள், வந்தியத்தேவன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மிகப்பெரிய ஒரு வரலாறை இந்த ஒரு சின்ன கோயில் வந்து வச்சுருக்கு. இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி ஒரு கோயில் இருக்குது, இப்படி ஒரு கோயிலுக்கு இப்படி ஒரு அழகான ஒரு வரலாறு இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியணும். இந்த வரலாறு இன்று பகிரப்பட்டால் மட்டும்தான் இந்த வரலாறு அடுத்த தலைமுறையினரால் அறியப்படுங்க. இணைந்தே இருங்க. நம்ம வரலாற்று பயணம் மிகப்பெரியதுங்க. இந்தியன் ஹிஸ்டோபீடியா அவர் சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அவர் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெப்த்தாக வந்து நீங்கள் கோயில்களை பற்றி நிறைய வரலாறுகள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். போய் அவருக்கு ஆதரவு கூட தெரிவிங்க. இணைந்தே இருங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வரலாற்று பயணத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.